பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக கருத்து தெரிவித்ததாக தன் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்ய கோரிய ராஜாவின் மேல்முறையீடு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கூற கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து ராஜா தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான முக்கிய காரணம்? பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல், பொது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படுதல், கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ராஜா தரப்பிலிருந்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2018 தனது சமூக வலைதள பக்கத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டு இருந்ததாக பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக கருத்து தெரிவித்ததாக தன் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்ய கோரிய ராஜாவின் மேல்முறையீடு மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான முக்கிய காரணம் என, இது குறித்து ராஜா தரப்பிலிருந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழக பாஜக மூத்த தலைவர் ராஜா தனது சமூக வலைதளமாக அப்போது இருந்த ட்விட்டர் பக்கத்தில் கடந்த 2018 ஆண்டு பெண்கள் குறித்தும் பெரியார் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ், திமுக நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறை அளித்த புகாரின் பேரில் ஈரோடு டவுன் காவல்துறை ராஜா மீது பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல், பொது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படுதல், கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் ஆகிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த அந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா தரப்பில் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 29ஆம் தேதி தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக ராஜா தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. ராஜா சார்பில் வைக்கப்பட்ட வாதங்களை நிராகரித்த உச்சநீதிமன்றம் அவரது மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.